ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டேவும் வெனஸ்டேவும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் வெனஸ்டே நம்ம மார்க்கெட்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மார்க்கெட் சடன்னு இறங்கிருச்சு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேல அப்படியே தடால்னு கீழே விழுந்த மாதிரி விழுந்துருச்சு. 400 பாயிண்ட்டுக்கு மேல இருந்தது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகி இப்ப அப்படியே 300 பாயிண்ட்டுக்கு மேல போயிருக்கு. ஸோ என்ன நடக்குது மார்க்கெட்ல? என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்திருக்கா? இதனால இந்த இறக்கம் வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், இப்படி நிறைய விஷயங்கள் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு சார்? இந்த புதன்கிழமை ஏன் மார்க்கெட் இப்படி இறக்கத்தை சந்திச்சிருக்கு? என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க இறக்கம் அப்படின்றது நம்ம டேட்டாவெல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல, அதாவது நம்ம எஃப்ஐஐடிஐஸ் இவங்களுடைய டேட்டா அப்படின்றத வச்சு பார்க்கும்போது அவங்க ஓரளவுக்கு பெரிய செல் ஆஃப் அவங்க நேத்தி வரைக்கும் கிரியேட் பண்ணல அப்படின்றதும் ஒரு ஃபேக்ட் தான். அதாவது அவங்களுடைய செல் ஆஃப் நேத்திக்கு 12th டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் பெரிய அளவில் செல் பண்ணலை. இன்ஃபேக்ட் 73 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதே சமயம் டிஐஸ் 2358. இது நேத்திய நிலவரம் வரைக்கும். அதே மாதிரி இந்த மாசம் பார்த்தீங்க அப்படின்னாலும் நெட்டா அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஸ் 14,000 crores மேல பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 19,000 crores மேல பை பண்ணியிருக்காங்க. இது நெட் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்றது இங்க எங்கேயுமே தட்டுப்படலை இது வரைக்கும். ஆனா இது ரீட்டைல் லெவல்லையோ அதே மாதிரி அந்த லிவரேஜ் பொசிஷன் சொல்லுவாங்க. இதுல நிறைய ஷார்ட் டேர்ம் கெயின்காக பொசிஷன் எடுத்தவங்க எல்லாம் ஆல் ஆஃப் சடன் க்ளோஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யூகிக்கப்படுகிறது. இது எல்லாமே இன்னும் சரியான தகவல் இது வரைக்கும் வரல. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது குறுகிய காலத்தில் அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்காக வந்த முதலீடுகள் சந்தையிலிருந்து எடுக்கப்படுகின்றன அப்படின்றதான் அடிப்படையான ஒரு தகவலாக இருக்கு. குளோபல் மார்க்கெட் சினாரியோ அது ஏதாவது இதுக்கு பாதகமா இருக்கா? அதன் அடிப்படையில நம்ம சந்தையில இப்ப செல் ஆஃப் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியும் முன்வைக்கும் போது, பொதுவா குளோபல் மார்க்கெட்டோட நிலைமையை, அதாவது நேத்திக்கு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட் ஓரளவுக்கு பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. டவ் ஜோன்ஸ் 0.6%, S&P 500, நாஸ்டாக் எல்லாமே 1.1, 1.54 இந்த மாதிரி ஒரு சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. அதே நேரம் இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுல ஒரு மிக்ஸ்டா தான் இருந்தது. இப்ப ஜப்பானோட நிக்காய் ஓரளவுக்கு இறங்கினாலும், சிங்கப்பூர் சந்தை ஓரளவுக்கு ஏறியும், ஹாங்காங் சந்தை கொஞ்சம் இறங்கியும், தாய்வான் சந்தை கொஞ்சம் ஏறியும், அதே மாதிரி காஸ்பி என்று சொல்லக்கூடிய சவுத் கொரிய சந்தை சற்றே ஏறியும், சீன சந்தை இறங்கி, இப்படி கொஞ்சம் மிக்ஸ்டா தான் இருந்தது. ஆனா நம்முடைய சந்தை அப்படின்றதுதான் இப்போ இன்னைக்கு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது இப்போ நாளைக்கு நாளன்னியில நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்துடும். அதாவது இவங்க தொடர்ந்து செல் பண்ணக்கூடிய ஒரு குரூப்பா, இல்லை ஏதாவது ஒரு குறுகிய காலத்தில் ஆஃப்லோட் பண்றதுக்கு முயற்சி நடக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஆனா இப்போ இந்த இறக்கம்ன்றத பார்க்கும்போது இப்போ ஏற்கனவே 1.58% நிஃப்டி இறங்குனது சமீபத்தில் அப்படின்றது இதான் அதிகபட்சமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றது அப்படி என்ன நடக்குதுன்னா, நிஃப்டியில ஒரு 1.5% இறங்குது அப்படின்னா நிஃப்டியோட நெக்ஸ்ட் 50 இருக்கு பாருங்க, அதுல இன்னையோட இறக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 3.8% இறக்கம்னு பாக்குறோம். மிட் கேப்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அது 3.4% என்ற அளவுக்கு இறங்கி இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இதுல அந்த மிட் கேப், ஸ்மால் கேப் இந்த ஏரியால எல்லாம் ஹெவி செல்லிங் நடந்துட்டு இருக்கு. ஃப்ரண்ட் லைன் மட்டும் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா இதுல பெரிய செல் ஆஃப் அப்படின்றது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அதிக அளவில் நடந்து வருகிறது அப்படின்றதான் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல். ஆனா குளோபல் ஃபேக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் பெரிய பாதகமான செய்திகள் எதுவும் இதுவரைக்கும் வரல. மாறாக கொஞ்சம் நம்ம அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் ஆகட்டும், இப்போ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் சமீபத்துல வட்டி வீதத்தை உயர்த்தல அவங்க, அதே மாதிரி வட்டி வீத கட்டும் பண்ணல, ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ணாங்க. வர 19ஆம் தேதி 20ஆம் தேதி யூஎஸோட
ஃபெட் மீட் நடக்க இருக்குது. ஸோ அவங்களும் ஒன்றும் பெருசா இது வரைக்கும் ஒரு நெகட்டிவா ஒரு கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஸோ அதே மாதிரி யூஎஸோட இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அது ஒரு தகவல். இன்ஃப்ளேஷன் கூடுதலா இருக்கிறது அவங்க குறைக்கணுன்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கும் போது அது கொஞ்சம் ஒரு பாதகமான ஒரு செய்தியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த தகவல் சரியான தகவல்கள் எதுவும் இது வரைக்கும் வெளியில வரல. இந்த இறக்கத்திற்கான யார் இதை விற்கிறாங்கிறதுக்கான முக்கிய தகவல் எதுவும் வெளியில வரல. பட் இது லீவரேஜ் பொசிஷன் தான் செல் பண்ணப்படுகிறன்றது ஒரு தகவல் வந்துட்டு. ஓகே சார். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை நாம வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம்? நம்ம வந்து இப்போ இறங்கியிருக்கு அப்பாடா, இப்போல்லாம் கொஞ்சம் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்கும், நம்ம இதை வந்து பயன்படுத்தி வாங்கி போட்டுடலாமா அப்படின்னு பார்க்கணுமா, இல்லைன்னா வந்து இதை விட இறங்கிருமோ அப்படின்னு பயந்து இருக்கிறத விற்கணுமா? எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நாம இப்போ வந்து ஹேண்டில் பண்ணணும் சார்? ஆனா சமீபத்துல தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா, கொஞ்சம் சிறு முதலீட்டாளர்கள் குறுகிய கால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் லாபத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படி சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னா, மார்க்கெட் வந்து தொடர்ந்து அதனுடைய ஏற்றம் அப்படின்றது வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய இதனுடைய நகர்வை வந்து நம்ம 2023 அக்டோபர்ல இருந்துன்னு ஒரு கணக்கு பார்த்தோம்னா கூட அதுல இருந்து ஒரு நான் ஸ்டாப் ரைஸ், எக்ஸப்ட் நடுவுல ஒரு டிப் ஒன்று வந்தது நம்ம ஜனவரி அப்போ. இப்ப எப்படி நம்ம ஒரு ஃபால் பார்த்தோமோ அந்த மாதிரியான ஒரு ஃபாலை ஜனவரி 23 அன்னைக்கு பார்த்தோம். அந்த மாதிரி அப்பயும் வந்து யார் வித்தாங்கன்னு ஒரு கேள்வி. ரீட்டைலர்ஸ் தான் வித்தாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பதில் வந்தது. இப்பயும் அது மாதிரி ஒரு சூழல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அன்னைக்கு என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அதே விஷயம் தான் இப்ப இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஒரு முக்கியமான விஷயம், இப்ப நிப்டி வந்து 22,076 இருக்கு, இந்த ரேஞ்சில் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டிப் ஆச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது இன்னொரு சே அபவுட் 100 பாயிண்ட்ஸ் டு 200 பாயிண்ட்ஸ் டிப் ஆச்சு அப்படின்னா அங்க ஒரு பையிங் வரலாம். அங்க இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் ரேலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கதான் நம்ம பாக்குறோம். எப்பயுமே கையில கொஞ்சம் கேஷ் வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இருக்கிற கம்பெனிஸ் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்க முடியுன்றதையும் அப்பப்போ நம்ம நினைவுபடுத்துறோம். பட் இப்போதைக்கு நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு நிப்டியோடது. இப்போ அந்த எல்லா F&O பொசிஷன்ஸும் வீக்லி பொசிஷன்ஸ் நாளைக்கு வைண்ட் அப் பண்ணுவாங்க. அதனாலையும் நாளைக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் இறங்கிட்டு அங்கிருந்து ரீபவுண்ட் ஆகலாம் அப்படின்றது ஒரு வியூ. அந்த ரீபவுண்ட் நடக்கல அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் ஒரி பண்ணிக்கணும். இப்போதைக்கு ஒரு லாங் டேர்ம்ஸ் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பெருசா கரெக்ஷன் இல்லை. இது வரைக்கும் இந்த கரெக்ஷன் கூட பெரிய கரெக்ஷன் வந்து பொதுவா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அது ஒரு வாரம் 2 வாரம் கரெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்ப ஏறி போகுது. அதனால மக்களுக்கு இந்த கரெக்ஷனை இன்னும் பார்க்கல. அதனால இந்த கரெக்ஷனுக்கு அவங்க தயாராகணும், எலெக்ஷன் வேற வருது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட்டு கணிசமான அளவு குறையும். அது வாங்குறதுக்கான வாய்ப்பா தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இறக்கங்கள் அப்படின்றது இன்னும் பெரிய அளவுல இன்னும் வரும். அப்படி வந்தாலும் அதை வாங்குறதுக்காக வாய்ப்பா பார்க்கணும். நம்ம குறிப்பிட்ட நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து இந்த விலை வந்தா வாங்கலாம்னு இப்பவுமே நாங்களை தயார் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ செக்டாரும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க சார். இப்போ இந்த இறங்கியிருக்க இந்த டைம்ல செக்டார்லாம் இறங்கியிருக்கா? மிட் கேப், ஸ்மால் கேப் இதெல்லாம் கூட இறங்கியிருக்கா? இல்லை இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான் போயிட்டு இருக்கா? எப்படி சார்? செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு லார்ஜ் கேப் ஓரளவுக்கு பரவாயில்லாம தாக்கு பிடிச்சிட்டு இருக்குது. நிப்டி இதை வச்சுதான் நம்ம சொல்றோம். நம்ம ஒரு 1.65% அப்படின்ட்டு. இதுல ஒன்னும் பேங்க் நிப்டி என்னன்னா கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான தகவல். பேங்க் நிப்டியில கொஞ்சம் ஒரு வித்தியாசமான நகர்வு. நிப்டியை விட பேங்க் நிப்டி நிறைய வாலட்டாலிட்டி இருக்கும் பொதுவா. ஆனா இன்னைக்கு அந்த வாலட்டாலிட்டி இல்லை. நிப்டி 300 பாயிண்ட் விழுந்துச்சுன்னா பேங்க் நிப்டியும் 300 பாயிண்ட் தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா பேங்க் நிப்டி சற்றே வலுவாக இருக்கிறது. இதை கொஞ்சம் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும், கவனிச்சு பார்க்கணும் எந்த அளவுக்கு இது தாக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிப்டியில ஒரு கண் வச்சுக்கலாம். அதே நேரம் நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸா பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மிட் கேப் இன்னைக்கு 4% மேல இறக்கும், ஸ்மால் கேப் வந்து 3% மேல இறக்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் இறக்கம் அப்படின்றது கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் 12 நாளோட ஏற்றத்தை ஒரே நாள்ல இறக்கி விட்டுடுச்சு. ஸோ நிறைய பங்குகள் வந்து கடந்த 2 நாட்கள்ல வந்து ஒவ்வொரு நாளும் 10% இறக்கும். நிறைய நிறுவனங்கள் சமீபத்திய ஒரு உச்சத்தை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது 30% மேல இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வாங்குறதுக்கான வாய்ப்பா பார்க்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கோ வித் ஒன்லி குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ன்றதை திரும்ப நினைவுபடுத்துறோம். ஏன்னா
அடுத்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோட ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்ப எதெல்லாம் விழுந்திருக்குதோ அதுல நல்ல நிறுவனங்களை தேர்வு பண்ணும்போது அந்த Q3 Q4 4வது காலாண்டு முடிவுகள் வரும். இப்ப 4வது காலாண்டு முடிவுகள் நல்ல லாபம் காட்டக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்ன ஆகும், அப்படி நல்லாவே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுல ஏதாவது கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் இருந்தா இந்த இறக்கத்தை தாண்டி இன்னும் பெரிய இறக்கங்கள் வரலாம். அதனால குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ல நம்ம ஸ்டிக் ஆன் பண்ணணும். பிளஸ் கையில எப்பவுமே கொஞ்சம் கேஷ் இருக்கணும் அப்படின்றது இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்டார்ஸ்ல இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது FMCGல கவனம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா FMCG தான் இந்த இந்த இறக்கங்கள்லாம் வரும்போது பணம் அதை நோக்கி பாயும். அதனால FMCG செக்டார்ல ஒரு கண்ணு வைங்க. மற்ற எல்லா செக்டார்ஸும் லெஃப்ட் ரைட் இறங்கிட்டு தான் இருக்கு. FMCGயும் ஐடியும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கலாம். இறக்கங்கள் வரும்போது இது ரெண்டும் ஏறும்போது வேகமாக ஏற வாய்ப்பு உண்டு. ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி அப்படின்றதுக்கான ரீசன் சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஓகே சார். நம்மளோட SFL கிளாஸ் அடுத்து வருது இல்லையா சார், அதை பத்தி சொல்லிடுங்க சார். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நம்ம இதை எப்படி ஒரு வியாபாரமா பண்றது அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. ஸோ இந்த மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் மண்டே இருந்து ஃப்ரைடே வரைக்கும் காலையில 9 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் லைவ் மார்க்கெட்லயே அனலைஸ் பண்றோம். லைவ் மார்க்கெட்ல என்ட்ரி கொடுப்போம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க எப்படி அவங்களுடைய பையிங்கும் செல்லிங்கும் பண்றாங்கன்னு அதன் அடிப்படையில நம்ம இந்த பயிற்சி வகுப்பு எடுத்துட்டு போறோம். அதனால இந்த கலையை அவங்க கத்துக்கிட்டாங்கன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு, அதுக்காக தான் பேரும் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் பேர் வச்சோம். அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தங்களை ஒரு வியாபார ரீதியாக ஒரு சின்ன பிசினஸ் பண்ற மாதிரியும் வச்சுக்கிட்டு ஒரு ஏர்னிங் வச்சு நம்ம வாழ்க்கை பூரா பண்ணலாம். அதுக்கான SFL ப்ரோக்ராம். சண்டே அன்னைக்கு வெல்த் வே ப்ரோக்ராம் இருக்கு. சண்டே அன்னைக்கு வெல்த் வே ப்ரோக்ராம் இருக்கு. ஃபுல் டே ப்ரோக்ராம் அது. மார்னிங் 9:30 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நம்ம நேயர்களுக்கும் ஒரு சிறப்பு சலுகைகள் உண்டு. ஓகே சார். ஸோ வெல்த் வே ப்ரோக்ராம் இந்த வாரம் சண்டேவே வந்துடுது. அதுவும் உங்களுக்கு வேற சார் ஏதோ ஆஃபர்லாம் கொடுக்க போறான்னு இருக்காரு. எனக்கே தெரியல என்ன ஆஃபர்னு. ஸோ ஆஃபர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இமீடியட்டா புக் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் மண்டே பாத்தீங்கன்னா SFL ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். ஸோ இந்த கிளாஸ் டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும்னு விரும்புறீங்களா? நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நம்பர் 1 ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனியான அப்ஸ்டாக்ஸ்ல டிமேட் அக்கவுண்ட் ஃப்ரீயா ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல ஒரே ஆப் மூலமா ஈக்விட்டி, கமாடிட்டி, கரன்சி அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வெறும் 20 ரூபீஸ் புரோக்கரேஜ்ல பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 25,000 வர்த்தான ராக்கெட் கால்ஸும் மல்டிபேகர் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷனும் ஃப்ரீயா தராங்க. இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் நம்ம சேனல்ல கொடுக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் மூலமா கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான். இப்பவே அப்ஸ்டாக்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க.